சரியாக எந்த இடத்துல யார் ஆடிய அது ரொம்ப முக்கியம். ஒரு பேரால ஒரு பதில் பூர்த்தி ஆகாது. இந்த பேரு அப்படின்றதுனால பதில் முடிஞ்சிருமா? இல்ல, ஏன்ற காரணம் நிச்சயமா வேணும். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அன்றைக்கு வந்து புதுக்கோட்டை பொன்னமராவதி பக்கத்துல வந்து கண்ணகி தான் பத்திரினா அந்த பச்சை தண்ணியில விளக்கறியும். பச்சை தண்ணியில விளக்கறியது மட்டும் சொல்ல முடியாது, அது ஏன் அப்படின்ற காரணம் சொல்லணும். அது மாதிரி சொக்கர் சுந்தரேஸ்வரர் மதுரையில சொக்கருக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணத்துல நிறைய பேர் சாப்பிட வந்தாங்க. அதுல இன்னொரு கதையும் உண்டு. அப்படி சாப்பிட வரும்போது அதுல பதஞ்சலி வியாக்கரபாதர் அப்படின்னு 2 முனிவர். இவங்க 2 பேரும் எங்க இருந்து வராங்க? சிதம்பரத்துல தினமும் சிவனுடைய திருநடனத்தை காணும் வழக்கம் அவங்களுக்கு உண்டு. ஏன்னா சிவபெருமான் ஆனது மொத்தம் 5 இடம். ஒண்ணு சிதம்பரம், திருவலங்காடு, திருநெல்வேலி, குற்றாலம், மதுரை. 5 இடம். 5 இடத்துக்காக கனக சபை, ரத்தின சபை, தாமிர சபை, சித்திர சபை அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. வெள்ளியம்பலம். அப்ப மதுரையில் இருக்கக்கூடிய தாண்டவத்திற்கு பேர் தான் வெள்ளியம்பல தாண்டவம் அப்படின்னு சொல்லி பேர். அப்ப இந்த பதஞ்சலியும் வியாக்கரபாதரும் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே சாப்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் சாப்பிடல. ஏன் சாப்பிடலன்னு கேட்டாரு சிவன். சாப்பிடலன்னு போது இல்ல, நாங்க சிதம்பரத்தை உங்க நடனத்தை பார்த்த பிறகுதான் தினமும் சாப்பிடுறது வழக்கம். இன்னைக்கு நீங்க ஆன்லைனா நாங்க சாப்பிடுறோம் இல்லையா, கல்யாணம் முடிஞ்சு போச்சு, நல்லபடியா பார்த்தா உங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்க கிளம்பி போறோம் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தாரு சொக்கரு, ஆகா நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்காங்க, நமக்கு கல்யாணத்துக்கு வந்தவங்க திருவயத்தோட போறலாமா, விருந்தினர் போகக்கூடாதுன்னு சொல்லி மீனாட்சி அம்மா அதுக்கு ஒப்புதல் அளித்து சொக்கரிடத்திலே கூறும் போது அங்கே சிவபெருமான் ஆடியது நாட்டியதுக்கு பேர் தான் வெள்ளியம்பல தாண்டவம் அப்படின்னு பேர். அப்ப ஆடி முடிச்ச உடனே சந்தோஷப்பட்ட முனிவர்கள் சாப்பிட்டாங்க. இவர் தான் உலகத்திலேயே முதல்ல நடனம் ஆடிய மாப்பிள்ளை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மீதி இருக்க 5 இடம், சிதம்பரமும், திருவலங்காடு, திருநெல்வேலி, குற்றாலம், 4 இடத்துலயுமே வலது கால தூக்கித்தான் ஆடி முடிச்சிருப்பார். சில வலது கால தூக்கித்தான் நிற்கும். ஆனா எங்க மதுரையில வெள்ளியம்பலத்தில் மட்டும்தான் காலை மாத்தி ஆடி இருப்பார். இதுக்கும் திருவிளையாடல் புராணத்தில் ஒரு கதை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மதுரையை எத்தனையோ பாண்டிய மன்னர்கள் ஆண்டாங்க. அதுல ராஜசேகரன் அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னர். இவர் மதுரையை ஆண்ட காலத்துல சோழ நாட்டில இருந்து ஒரு புலவர் பாண்டிய நாட்டுக்கு வந்தார். வந்தவர் சபையில, உங்க பாண்டிய மன்னன் பெரிய ஆளா, அவருக்கு 64 கலைகளிலே 63 கலைகள் தான் தெரியும். பரதநாட்டியம் அப்படின்னு ஒரு கலை தெரியாது. திரும்பி பார்த்து என்ன வரும்? நீங்க உள்ள போறீங்களான்னு அவசியம் இல்லை, நான் போவே மாட்டேன். இல்ல சொல்றேன், உங்ககிட்ட சட்டம் போட்டு நான் போவனா? அதான் ஜோத்துல உப்பு போட்டு தானே நிக்கிறேன். இல்ல வேற என்ன கூழுங்க குடிக்கிறீங்களான்னு பார்த்தேன். அதுலயும் உப்பு போட்டு தானே குடிக்க முடியும். ஆனா உன்னை பெருச்சாலின்னு சொன்னது மட்டும் உண்மைமா? ஆனா நீ எந்த கேட்டாலும் நோண்டி எடுக்கிற ஒண்ணு, நான் ஒரு அடி எடுத்து சொல்ல முடியல, பொறுக்க முடியல. வயிற்று சரி இருங்க, பதில சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன வயிற்று என்ன செய்யி? வயிற்று எரியுது போல இருக்கு, தண்ணியை வேணா குடிச்சிட்டு வா போ. எதுக்கு? இல்ல அதைத்தான் நீங்க என்ன எனக்கு கட்டுப்பாடு கொடுக்கறது? இங்க என்ன கட்டுப்பாடு பண்றீங்க? விதி விளக்கு. எங்களுக்கு உங்க விளக்கெல்லாம் ஒண்ணு வேணாம். சரி நீங்க விளக்கமா கொடுங்க. அப்ப அந்த ராஜசேகர பாண்டிய மன்னனுக்கு பரதநாட்டியம் அப்படின்னா 64 கலைகளிலே ஒண்ணு, அது தெரியாது. சோழ நாட்டில இருந்து வந்த புலவரே பாண்டியன் சபையில இப்படி சொல்லிவிட்டார். கொஞ்சம் ரோசம் வந்துருச்சு பாண்டிய மன்னனுக்கு. நான் நம்ம நாட்டில் வந்து ஒரு புலவன் நம்மளை பார்த்து பரதநாட்டியம் தெரியாதுன்னு சொல்லிவிட்டானே அப்படின்னு சொல்லி பரதநாட்டியம் கத்துக்கிறார். 2-3 நாள் கத்துக்கிட்டார். புதுசா ஆடி கத்துக்கிட்டோட காடு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. புதுசா ஒரு வேலை வந்தா காடு வலிக்கும்ல. அப்ப அந்த காடு வலி இவருக்கு வந்தோடனே என்ன பண்றாரு? ஆடினதுனால இவருக்கு யோசனை எங்க போகுதுன்னு பாருங்க. 3 நாள் ஆடி பழகினதுக்கே நமக்கு காடு வலிக்குது. நம்ம சொக்கர், நம்ம மீனாட்சி அம்மன் கோயில்ல ஆடின மேனிக்கு காலை தூக்கி அப்படியே நிக்கிறாரு இத்தனை வருஷமா. அப்ப அவருக்கு கால் வலிக்குமே. அப்படி நேர கோவிலுக்குள்ள போய் சொக்கரே காலை மாற்றி ஆடுங்கள்னார். சிவன் எந்த பதிலும் சொல்லாம அப்படியே சிலையா நின்னார். பார்த்தாரு ராஜசேகர பாண்டியன் இடுப்புல இருந்த உறைவாளை அப்படி உருவி காலை மாத்தி ஆடுறீங்களா, கழுத்து அறுத்துக்கிட்டு சாகவான்யா. பார்த்தாரு சொக்கன், இவன் நம்மளை சிலையா பார்த்தானா அப்படி நினைப்பானா? நினைக்க மாட்டேன். நம்மளை உண்மையான உருவமாக நம்ம மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், நமக்கு காடு வலிக்குன்னு நினைக்கிறான்ல. அப்ப அவருடைய அன்பு என்ன? அந்த அன்புக்கு இசைந்து தன்னுடைய காலை மாற்றி ஆடினார். அதனாலதான் கால் மாறி ஆடிய படலம் அப்படின்னு 64 திருவிளையாடல்களிலே இதுவும் ஒரு படலம். இன்றைக்கும் திருவிளையாடல் புராணத்திலே உண்டு.
இதுதான் நீங்க கேட்ட உலகத்திலே முதல்ல கல்யாண வீட்டுல ஆண்ட மாப்பிள எங்க மதுரைக்கு வந்த மாப்பிள சுந்தரேஸ்வரர், சோமநாதர், சொக்கநாதர். இந்த சொக்கநாதர் யாருக்காக அது ஆடினார் என்பதற்கு அடையாளம் சிதம்பரத்திலிருந்து வரக்கூடிய வியாக்காரவாதராக பதஞ்சலி முனிவர் இருவருக்காக ஆடி. விஷயம் கேட்கிறேன். சொக்கநாதர் என்ற சிவன் இருக்காருல்ல, சரி, சிவனுடைய மனைவி யாரு? அவள் தான் பாருங்க தடாதகை பிராட்டி மீனாட்சி. தடாதகை பிராட்டி, சரி. சொக்கனா இருக்கையில தடாதகை, சிவனா இருக்கையில சக்தி பார்வதி. இப்ப நான் உங்களை என்ன கேட்கிறேன், இவங்க ரெண்டு பேத்துக்கு எத்தனை பிள்ளை இருக்கு? இவர்களுக்கு பிள்ளைகள் எடுத்துக்கிட்டோம்னா விநாயகப்பெருமான் இருக்காரு, முருகப்பெருமான் இருக்காரு. அப்புறம் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா பைரவர் நிறைய பேர், சில நிறைய தெய்வங்கள் நிறைய உண்டு, பிரதி தெய்வங்கள் நிறைய. நான் கேக்குறேன், ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அந்த பொம்பளை பிள்ளையாரு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லாதீங்க, பேசாம. எப்படி பிள்ளையார் இருக்காரு? இப்ப நீ சிவனுக்கே கேக்குறியா? சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை, முருகனுக்கு தங்கச்சி இருக்கு. இந்த உலகத்துல இதுவரைக்கும் உண்டா? இருக்கு, தெரியாதா? தெரியுமா? தெய்வத்துக்கு முன்னால ஒரு பொய்ய சொல்லி பெருமாள் சத்தியம் பண்றேன், நீ இல்லைன்னு சத்தியம் பண்ணீங்களா? உங்களுக்கு தெரியாதுன்னு நீ சத்தியம் பண்ணும்போது அப்புறம் என் கை மட்டும் எங்க இந்த பக்கமா போய்கிட்டு இல்லாது. அதாவது உங்களுக்கு தெரியலைன்னா அதுக்கு தெரியலைன்னு அர்த்தம், பதில் இல்லைன்னு அர்த்தம். புதுசா எதையாவது உன்னை கொண்டு வந்து பேசக்கூடாது. ஏங்க புதுசா விஷயங்கள் பேச சமயம் இருந்து பேசி ஒரு சில நேரங்களில் பேசாமல் இருந்து பழகிறான். செய்ய இல்லாட்டி செத்து மட்டின்னு இருக்காங்க. ஆமா, ஒண்ணு செய்யலன்னா செத்து மடிந்த ஒண்ணு அன்றைய செய்ய அது இன்றைய செய்யலாம், நாளை என்று தள்ளி போடாதே. நாங்க இருக்குல்ல இப்ப வாசகம்லாம் இருக்குல்ல, பிள்ளையார் இருக்காரு, பிள்ளையார் இருக்காரு, ஐயப்ப இருக்காரு, பைரவர் இருக்காரு, வீரபத்திரர் இருக்காரு. எத்தனையோ பிள்ளைகள் வேற ஆண் பிள்ளைகள் தான் உண்டு. நான் சொல்றேன் பொம்பளை பிள்ளை இருக்கு. எந்த தெய்வத்துக்காவது இது வரைக்கும் பெண் பிள்ளை பிறந்திருக்குன்னு சரி பண்ணிருக்காங்க. விநாயகருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? திருமணமானது ஆயிடுச்சு. சித்தி, முத்தி, வல்லவை, மோதை, புரோத்மதமை, நந்தினி, சாரிகாசி, மனோரமை, இந்த மாதிரி 15 மனைவிகள், லாபன், சுபன், சந்தோஷினி மாதான்னு 3 பிள்ளைகள் உண்டு. ஆஞ்சநேயருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்றைக்கு ஒரு கடைக்கு முன்னால ஐயப்பனுக்கு பூர்ணகலா, புஷ்பகலான்னு ஐயனாரா இருக்கையில கல்யாணம் ஆயிடுச்சு. இதெல்லாம் தெய்வங்கள் திருமணம் என்பது ஒரு தரத்தினுடைய மேன்மை. அந்த இடத்தை பிடிச்சாதான், அதனாலதான் தெய்வங்களுக்கு திருமணம்ன்றது. 2 கொண்டாட்டியில ஒரே சக்தி, அந்த சக்தியில 2 உருவம், அவ்வளவுதான். சாமி போய் 2 கொண்டாட்டியை கட்டணி யாரும் சொல்லி கொடுக்கல. இப்ப சொன்ன 15 பேரும் 15 சக்திகள், அந்த 15 சக்திகள் பெண்ணா இருக்கிறதுனால ஏத்துக்கிட்டாங்க. சொல்லுங்க, என்ன கேக்குறேன்னா, அதாவது சிவனுக்கும் சக்திக்கும் ஒரு பெண் பிள்ளை பிறந்திருக்கு, அது முருகனுக்கு தங்கையாக இருக்கக்கூடிய நிலை. ஆமா, அதேதான். ஆனா இதுவரைக்கும் எந்த பிராண கூற்றும் இதுவரைக்கும் அந்த பெண் பிள்ளை எந்த தெய்வத்துக்காவது பெண் பிள்ளை பிறந்திருக்கு இந்த சான்று கொடுத்ததுல நான் புதுசா சொல்றேன். நான் சொன்னேன், இப்ப பிள்ளையாருக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னேன், இதுவும் அதிகமா யாரும் சொன்னது இல்லையா? அதனாலதான் இன்றைக்கு கடையில் வாசலுக்கு முன்னால லாபம்னு எழுதுறமா இல்லையா? சந்தோஷினி மாதான்னு சொல்லுவாங்கல்ல, இருக்கு. சாமி இருக்கு, இந்த ரச்சையில லாபனத்தை ஊனா போட்டு கீழே லாபம்னு எழுதுறது. அதெல்லாம் உங்களை கேட்கணும். அப்படியே இருங்களேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு பெண் பிள்ளை பிறந்திருக்கு, முருகனுக்கு தங்கச்சி இருக்குன்னு சொல்றீங்கல்ல. இப்ப ஒரே ஒரு விஷயம், இப்ப சிவனுக்கும் பார்வதிக்கு இப்ப நீ கேட்டிருக்க கேள்வி நான் பதில் சொல்லல. நான் உன்கிட்ட கேள்வி கேட்கிறேன். கேள்வி கேட்கிறேன், கேட்கணுமா கூடாதா? கேட்கக்கூடாது. ஏன் அப்படி கேட்கக்கூடாது? நீ எப்படி கேட்ட? நீ யாரை கேட்ட? யாரை கேட்டேன்? இருமா, நீ யாரை தானே நீ கூட்டிட்டு வந்திருக்க? நீ யாரை கேள்வியை தானே நீ கூட்டிட்டு? அப்ப பதில் சொல்ல உன்னை கூட்டி வரல. கேப்ப வெள்ளார பதில் சொல்லியா? இல்ல, நான் கேட்க போகும்போது பிரியாம இருக்கிற வேணாம்ல. என்ன கேட்க போறீங்க? கேளு. அப்படின்னு இல்லை, கேளு. சிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் எங்கே நடந்தது? அங்க கைலாயத்தில், இமயமலையில அங்கதான் நடந்தது. கைலாயம்ங்கிறது எந்த திசையை நோக்கி இருக்கும்? வடதிசையை நோக்கி இருக்கும். திருமணத்திற்கு யாரெல்லாம் அங்க போனாங்க? 30 தேவர்களும் போயிட்டாங்க. 33 கோடி தேவர்கள் அங்க போயிட்டாங்க. எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க. சபையர்கள் எல்லாம் விட்டு கவனிக்கல, எல்லாரும் போயிட்டாங்கல்ல. ஆமா. ஆனால் போன உடனே ஒரு திசை தாழ்ந்து ஒரு திசை என்னாகுது? உயர்ந்தது. எந்த திசை தாழ்ந்தது? தென் திசை உயர்ந்தது, வடதிசை தாழ்ந்தது. ஏன் தாழ்ந்தது? எல்லா கணமும் ஒரு புறம் அப்படி வரும்போது அப்ப மறுபுறம் வந்து உயரத்தானே செய்யும். பாருங்க, எல்லாமே வடதிசை தாண்டி தென் திசை உயர்ந்திருக்கு. அப்ப நேரா போய் ஒரு இடத்துல நின்றா உலக சமநிலை வரும்னு ஒருத்தன் சிவன் சொல்றாரு. யாருகிட்ட? அகத்தியர் நேரம் வர்றாரு. வந்தால் ஒரு இடத்துல நிற்கின்றார். அப்பதான் வர்றதுக்கு முன்னால அவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு தெரியுமா? ஐயா, 33 கோடி தேவர்கள் உங்க கல்யாணத்தை கண்டுகளிக்கணும்னு இருக்கிறாங்க, என்னைய மட்டும் போய் சொல்றீங்களே, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்க வேணாமா அப்படின்னு கேட்கிறாரு. நீ எங்கு போய் நிற்கின்றாயோ அங்கு நானும் என் மனைவியாரும் உனக்கு திருமண கோலத்தோடு காட்சி. எந்த இடத்துல நீ கல்யாண கோலத்துல பாக்கணும்னு ஆசைப்படுற
வரையும் அங்க நான் காட்சி கொடுப்பேன். அப்படி அகத்தியருக்கு எந்த இடத்திலே ஆக பார்வதி தேவியாரும் சிவனும் திருமண குலத்தோடு காட்சி கொடுத்த இடம் எது? சில இடங்கள்ல இருக்கு, குறிப்பா இந்த பக்கம்னா இருக்கு, இந்த பக்கம் கூட ஒரு இடம் இல்லமா, பொதுவாகவே அங்கே ஒரு இடம் இருக்கு, இந்த பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, இங்கே இருக்கா, இந்த பகுதியில. ஆமா. அப்ப இன்னொரு விஷயம் நான் கேட்கிறது, நான் எங்க கேட்கிறேன் தெரியுமா? நீ இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்தை நீ சொல்லிக்கிட்டு இருக்க, நான் அப்படி இல்ல. எம்பிரான் என்று சொல்லக்கூடிய ஆக பதிகம் பாடினார்களே, அதான் நான் சொல்றேன். எந்த இடம்? ஆமாங்க, பிரான்மலைன்னு இருக்குல்ல, பிரான்மலையில 3ஆம் தளத்திலே என்ன பாதாள பூலோகம் கைலாயம் மூன்று தளம். கீழே ஒரு கோவில், நடுவுல ஒரு கோவில், மேலே ஒரு கோவில். அந்த மேலே இருக்கக்கூடிய கைலாயம் அப்படியே இருக்குல்ல, அப்படி கொஞ்ச நேரம் இல்லைங்க. இந்த 3 அடுக்கா இருக்கா இல்லையா, அந்த தெய்வத்திற்கு ஆக ஒரு பேர் உண்டு. அதுலயும் ஒரு மிகப்பெரிய அதிசயம் அந்த கோவில்ல உண்டு. என்னென்ன அதிசயம்னா ஒரு 3 அதிசயம் இருக்கு. 3 அதிசயம். ஒன்று தாவரத்தால் ஒரு அதிசயம், இன்னொன்று வெள்ளைக்காரர்களால் ஒரு அதிசயம், இன்னொன்று பீரங்கி. இன்னும் வெள்ளைக்காரர்கள் விட்டு போன பீரங்கி இன்னும் அங்க இருக்கியா? அதாவது பிரான்மலையில இன்னும் இருக்கு. இப்போ ஒரு அதிசயம் சொன்னல, ஒரு மரம் ஒரு அதிசயத்தை இந்த உலகத்தை இந்த நாட்டிற்கு கொடுத்துக்கிட்டது. என்ன மரம் நீங்க கேட்டீங்கல்ல, எந்த மரம்னு கேட்டு படுத்து தூங்கினா ஒரு மரம் இருக்கு. அவர் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் கேட்கிறாரு என்கிட்ட கேள்வி. ஒரே பதிலோட முடிச்சிடணும். நீ முடிக்கிறாதான் முடி. இது இந்த பிரான்மலை என்று சொல்லக்கூடிய நிலை யாருக்காக உருவானது என்ற விளக்கத்தை சொல்லிட்டோம். ஒரு மரம் இருக்கு. இந்த மரம் எல்லா மரமும் என்ன செய்யும்னா ஒரு இயற்கைக்கு மாறாக இல்லை, இயற்கைக்கு உட்பட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த மரம் மட்டும் இயற்கைக்கு மாறாக இருக்கின்றது. என்ன மரம், ஏன், எதற்கு அப்படின்னு முடிஞ்சா படிச்சிருந்தா சொல்லலாம். நீ கதையை கேட்டா சொல்லிவிடுவ. நான் இடையில புள்ளி வச்சிருக்கேன். நீ பெரிச்சாலி நான் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. மரம் இருக்குமா? கேள்விக்கு பதில் சொல்லு பாப்போம். அந்த மரத்தை யாராலும் சொல்ல முடியாது. யாராலையும் இந்த மரத்தை சொல்ல முடியாது. நாங்க சொல்லிவிட்டா யாராலையும் சொல்ல முடியாதுன்னு எப்படி சொல்றது தானே நாங்க இருக்கோம். முதல்ல உங்க ஆளை என்ன செய்யணும், குருவனுக்கு தங்கச்சி யாருன்னு சொல்ல சொல்லுங்க. முதல்ல அந்த மரம் என்ன மரம்னு சொல்ல சொல்லுங்க. கேள்வி நான் கேட்டிருக்கேன். முதல்ல கேள்வி என்னுடைய கேள்வி. அங்க முதல்ல கேள்வி கேட்டா முதல்ல கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். நியாயம். நீங்க இப்ப கேக்குறீங்க பிரான்மலை என்பதுல வந்து ஒரு வித்தியாசமான கீழே வந்து கொடுங்குன்றநாதர் இருக்காரு, மங்கையோர் பாகர் இருக்காரு, தேனம்மை என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வம், அதுதான் ஒரு மனைவி. ஆமா, அப்படின்ற பேரோட சாமி இருக்கு. ஆனா நீங்க கேக்குறது ஒரு அதிசயமான வித்தியாசமான ஒரு மரம். ஊருக்கு இன்றைக்கு தான் பிரான்மலை. முதல்ல பரம்பு மலைன்னு பேரு. பாரிவள்ளல் ஆண்டன் ஊரு பாரிவள்ளல் ஆண்ட மலைங்கது. பரம்பு மலைன்னு பேருங்க. ஞான சம்பந்தர் பாண்டிய நாட்டுக்கு வரும்போது சிவனை கும்பிடும் போது அந்த சிவன் அந்த மலையிலே காட்சி தந்தார் சிவனாவே. அதனாலதான் எம்பிரான் காட்சி தந்த மலை அப்படின்னு சொன்னதுனால எம்பிரான் மலைன்னு சொன்னதான் பிரான் மலை அப்படின்னு சொல்றான். விஷயம் இருக்கா இல்லையா? அப்ப அது அங்க ஒரு இவ்வளவு அதிசயத்துல ஒரு ஊரை யார் ஆண்டான்னு சொல்லிருக்கேன். முத பேர் என்னன்னு சொல்லிருக்கேன். இப்ப இருக்க பேருக்கு என்ன காரணம்னு சொல்லிருக்கேன். சாமி பேரை சொல்லிருக்கேன். அங்க அதிசயமான ஒரு மரம் இருக்கு அப்படின்னு மட்டும் தெரியாதா? இருங்க வரேன், உங்க வழிக்கே நான் வர்றேன். சகோதரர்கள் நல்லா கேட்டுக்குங்க. முதல்ல என்ன பேருன்னு தெரிஞ்சிருக்காங்க இந்த அம்மா. இப்ப என்ன பேருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களா? எங்க போற உள்ள போகவே இல்லை. எனக்கு எங்க அப்பெல்லாம் நீங்க எதுவும் பேச மாட்டீங்களா? என்ன போனா இல்ல இந்த ஊர்ல திரும்பவே தாளம்பாடியில ஒருதலை பட்சமா இருக்கீங்களா? நீங்க நீதிபதி மாதிரி இல்லையா? தவறு எங்கேயோ சுட்டி காட்டணுமா இல்லையா? என்ன தவறு நடந்துச்சு போகும்போது மட்டும் இந்த அம்மா கடிச்சு போனாதான் கேட்பாங்க. போகவே இல்லையா? ஒருத்த வாய் பிறந்தீங்களா? இந்த அம்மா போகுதுன்னா விட கூடாது. இதெல்லாம் இப்பயே ஒடுக்கி வைக்கணும். புரியுதா? யாரு ஒடுக்குறது? நான் தான். நீங்களா? இப்ப அதுதான் சொல்லிட்டு அதை நான் கேட்டுக்கிறேன். நீங்க சொல்லி நான் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அப்ப என்ன சொல் கேளா பிள்ளையா? நீ சொல்லி எதுக்கு கேட்கணும் இருக்கேன்? பெரிய மனுஷன் கேள்வி. பெரியவர் எல்லாம் பெரியவர் இல்ல, பெரியவர்கள் எல்லோரும் பெரியவர்கள் அல்ல. அதனாலதான் சொல்லி செய்வோர் சிறியோர், சொல்லாமல் செய்வோர் பெரியோர், சொல்லிடும் செய்யாதவர் கயவோர். கயவர் நாங்க. அப்படியேமா சொல்லுங்க. அந்த ஊருக்கு இன்றைக்கு கொடுங்குன்றநாதர்னு பேரு. கொடுங்குன்றம் என்ற பேரு முதல்ல இருந்துச்சு. எம்பிரான் மலை, அதுவே பிரான் மலை, பாரிவள்ளல் ஆண்ட மலை, பாண்டிய நாட்டினுடைய எல்கை. இதெல்லாம் பூராத்தையும் சொல்லிவிட்டானே. இதெல்லாம் தெரிஞ்ச உனக்கு என்ன மரம்னு தெரியாதா?
இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, நான் தான் முழு ஜாதகத்தையே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு தகவல் இருக்கு அதை பத்தி. நாலு விஷயம் அதுல. ஒன்று வெள்ளையர்கள் விட்டு போன பீரங்கி ஒன்று, இன்னும் ஒன்று அதிசயம் இருக்கு. நான் கேட்ட ஒரு அதிசயம் ஒன்று, பாரி வள்ளலுக்கும் அங்க சிலை உண்டு. இத்தனை அதிசயம் இருக்கு. ஆனா ஒரு மரத்தின் தன்மை இயற்கைக்கு மாறா ஒரு மரம் இருக்கு. என்ன இருக்கு நான் சொல்றேன். இன்னொரு அதிசயம் இருக்கு, அதையும் சொல்றேன். அந்த முருகன் தங்கச்சி பத்தி யாருன்னு சொல்லுங்க. நீ சொல்லு, நான் அதுக்கப்புறம் சொல்றேன். அது எப்படி சொல், நீ தான் சொல்லணும். கேள்வி நான் கேட்டிருக்கேன். அப்ப நான் கேள்வி கேட்கலையா? பெரிய கொலவரி ஆயிட்டாங்க. தூக்கி எரிச்சு விடுங்க. தூக்கி கூட்டது யாருக்கு நல்ல நாள்லயே என்ன பார்த்து அந்த சகோதரோட சிரிக்கிறது நியாயமா பேசினாலே நான் ஒத்துக்கிற மாட்டேன். இதுல நியாயம் எனக்கு ஏன் பக்கம் இருக்கு. நியாயத்தை எப்படி ஒத்துக்குருவேன்? நீ நியாயத்தையும் ஒத்துக்கிற மாட்டாத ஆளு பெரிய கொலவழி ஆகி போயிடும். கொலவழி இங்க நடக்கணும். அதில் சொல்லுங்க. தெரியல கொலவழி நடக்கும். சிவரஞ்சனி உன்கிட்ட நான் தோத்து போயிட்டேன். ஏன் அப்படி முடிச்சிருக்கலாம்? அப்படின்னு ஏன் நீ தோத்து போடும் சொல்லி ரவி பிரசாத் கிட்ட சிவரஞ்சனி தோத்து போச்சு அப்படின்னு பட்டை. முதல்ல நான் யார்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் தெரியாதுன்னு சொல்லி பழக்கம் இல்லையா? ஆமா, நான் ஏன் தோத்து போறேன்னு சொல்லணும். ஒரு விஷயம் நல்லா தெரியலன்னு சொல்லணும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு சொல்லுங்க. கேள்வி நீ மட்டும் கேட்கல, நானும் கேட்டிருக்கேன். கேள்விக்கு பதில் நாலு சபையில 2 பேருக்கு பேச உரிமை உண்டு, கேட்க உரிமை உண்டு. அதை நான் மறுக்கிறேன். நிறைய உண்டு. அதான் முதல் கேள்வி நிறைய உண்டு. என்ன இங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு? இப்பதான் இப்படி படுத்து சின்ன பிள்ளை மாதிரி அப்படியே இருக்கட்டும். கேள்வி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்ல? நான் கேள்வி கேட்கலையா? ஏன்னா நீ என்ன அறத்து குதல் நாடகம் இல்ல. நான் கேள்வி கேட்கலையா? நான் சொல்ல வந்தது. நான் கேள்வி கேட்கலையா? அப்ப முதல்ல கேட்டவங்க தான் பதில் சொல்லுவாங்க. நான் பதில் சொல்ல. நம்ம தாளமடையில இருந்து சட்டம் வச்சிருக்கீங்களா? இல்ல நான் கேட்கிறேன். சரி இருங்க வரேன். முருகன் இருக்காருல்ல? ஆமா, முருகன் பழனியில இருக்காரு. சரி, பழனி முருகனுக்கு என்ன விசேஷம்? பழனி முருகனுக்கு பாருங்க, அதாவது நவபாசான சிலை யாரு செஞ்சார்? அது போவர் செஞ்சார். நவபாசான சிலையை செய்து வைத்தது போவர். அந்த ஒரு இடத்துலதான் நவபாசான சிலை செஞ்சாரா? இதுவரைக்கும் 2 இருக்கு. இந்த 2 எங்க சொல்லுங்க அப்போ. மொத்தம் 3. இந்த அண்ணன் சொல்றாப்ல என்னமா கடைசி நேரத்தில் குழப்பமா இங்கெல்லாம் வரக்கூடாது. என்கிட்ட நாரா வரணும்னா கடைசி நேரம் ஒண்ணுக்கு யோசிச்சு நாடாவாங்க. நீ வர்றமுன்னு நீ தெரியும். எந்த நேரத்துல எப்படி கேள்வி வைப்போம்னு தெரியும். என்ன கேள்வி அப்ப பதில் சொல்லுங்க. அப்படி அதான் பாருங்க. ஒரே ஒரு விஷயம், நீ என்ன கேட்கணும்? போகர் செய்த சிலை நவபாசான சிலை. அது பழனியில இருக்கு. அவருடைய சீடன் புலிப்பாணி சித்தர் மற்றும் நிறைய சித்தர்கள் சேர்ந்து அந்த சிலை செஞ்சாங்க. போகருடைய சிஷியர் தான் புலிப்பாணி. அந்த புலிப்பாணி உதவியோடு நவபாசனம் 9 விஷத்தை கொண்டு அந்த விஷத்தினுடைய தன்மையிலே நவபாசன சிலை அமைத்தார். ஒன்றுதான் அமைச்சாரு நான் சொல்லுவேன். இந்த உலகமே நான் சொல்றேன். மொத்தம் 3. அதுல 1 தான் பழனி. அப்ப மீதி 2 எங்க இருக்கு? ஏங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டீங்களா? யாராவது கேள்விப்படாதான் நம்ம சொல்லணும். அதான நம்ம வேலை. தேவையில்லாம பிரச்சனை உருவாக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சதையும் நம்ம சொல்றதுக்கு நமக்கு எதுக்கு பிடிச்சம்பலாம்? கடைசி நேரத்துல பேர் வாங்கிட்டு போகணுங்கிறதுக்காக ஒரு பொய்யை சொல்லிட்டு போறது. ஏதாவது ஒண்ணு பேசுறது பொய். அதாவது என்னோட விஷயம் எப்படி இருக்கும்னா, நம்மளை காட்டி விவரமானவங்க படிச்சவங்க இங்க இருப்பாங்க, காணொலியிலையும் பார்ப்பாங்க. இதை நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். ஏன்னா அதை நான் என்னோட கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் பேசுவேன். அப்ப ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் அப்படின்னா பெரிய குற்றமாயிரும்ல. இப்ப நான் சொன்னேன் என்ன சொன்னாப்ல, ஆமா இன்னொரு சிலை இருக்குன்னாப்ல. இப்ப நான் சொன்னேன் இல்லனே 2ல மொத்தம் 3 இருக்குல்ல. அப்புறம் அப்படி ஒருத்தர் சொல்லுவாங்க. ஒரே ஒரு விஷயம், பழனியிலே போகர் செய்தார் சிலை, நவபாசன சிலை. இன்றைக்கு அந்த சிலையில் அபிஷேகம் பண்ணிட்டோம்னா அந்த தீர்த்தத்தை வாங்கி குடித்தால் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் தீரும் என்பது சந்தன பூசினாலே போதும் ஐதீகம். இது ஐதீகம். என்ன வேணாலும் அபிஷேகம் பண்ணாலும் அதை குடிக்கலாம். அது ஐதீக முறை. ஒன்று வைத்த நிலை எனக்கு நல்லா தெரியும். இன்னும் 2 இடத்துல இருக்கு. அவரு சொல்றாரு 2வது இடத்துல இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப உண்மையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படித்தானே? நீ அதை விட கூடுதலாக சேர்த்து இருக்கீங்க. அப்ப 3 இடம் சொல்றேன். 1 பழனியிலே போகர் செய்தது. 2வது கொடைக்கானல் இருந்து 20 கிலோமீட்டர் தூரம் பூம்பாறை என்று சொல்லக்கூடிய ஊரிலே குழந்தை வேலப்பராக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கு. அதுவும் போர் செய்ததா. 3வது பாருங்க, கொடைக்கானல் இருந்து 22 கிலோமீட்டர் தூரத்துல மதிக்கெட்டான் சோலை என்று சொல்லக்கூடிய அந்த சோலைனா காடு, காட்டுக்குள்ள ஒரு முருகனுடைய ஆலயம். அவருக்கு பேரு சுப்பிரமணியர்னு பேரு. இவருக்கு பேரு குழந்தை வேலப்பர்னு பேரு. பழனியில இருக்கக்கூடியவருக்கு பேரு தண்டாயுதபாணின்னு பேரு. இந்த 3 சிலையும் செய்தது போகர். இந்த மதிக்கெட்டான் சோலைன்னு சொல்றா இல்லையா, அங்க போனவங்க திரும்பி வந்ததாக சரித்திரம் இல்ல. உள்ள போனவங்க, கோவிலுக்கு போனவங்க திரும்பி வந்ததாக சரித்திரம்
பிள்ளை. அதனாலதான் அரசாங்கமே தடை போட்டிருக்கு. ஏன்னு கேட்டா அந்த வனத்துக்குள்ள ஒத்தையடி பாதையில மலைவாழ் மக்கள் வாழ்றாங்க. இங்க அந்த ஒத்தையடி பாதையில தான் போகணும். போகின்ற பொழுது அந்த வனத்திலே பூநாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்கு. அது கீழே விழுந்து கிடக்கும். அதனுடைய சுவாசத்தை காற்றுப்பட்டாலே நமக்கு மதினா அறிவு மூளை கெட்டு போயிடும். அன்னைக்கு முச்சூடு எந்த பக்கம் வந்தோ எந்த பக்கம் போகணும் அப்படின்னு தெரியாது. காட்டுக்குள்ளே சுத்திட்டு கிடக்கணும். அதனாலதான் அந்த ஊருக்கு பேரு மதிகெட்டான் சோலை அப்படின்னு பேர் வச்சாங்க. சுப்பிரமணியர் ஆலயம். அப்ப அங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. மலைவாழ் மக்கள் புடிச்சு கொண்டாந்து சாலை ஓரத்துல ரோட்ல கொண்டாந்து விட்டுருவாங்க. இதுதான் நிகழ்வு. 3 இடம். இதுல எந்த மாற்றம், இதுல தவறு தான் நீங்க சொல்லலாம். பழனி, பூம்பாறை குழந்தை வளர்ப்பர் கோயில், அதே மாதிரி மதிகெட்டான் சோலை. ஏன்னா அதாவது கொடைக்கானல் இருந்து கிழக்கு பகுதி 20 கிலோமீட்டர் தூரத்துல பூம்பாறை. மயில் கணக்கெல்லாம் சரியா தான் சொல்றீங்க. நீங்க இப்போ சொன்ன பூம்பாறை குழந்தை வளர்ப்பர் சன்னதி சரி கோயில். அடுத்து மதிகெட்டான் சோலையில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயம் சரி. இது புறாமே 3மே நவபாசன சிலை, போரால் செய்யப்பட்ட சிலை. அதெல்லாம் ஒப்புக்கிட்டேன். இந்த முருகன் தங்கச்சி யாரு? அந்த மரம் என்ன மரம்? பிரான்மலையில் இருக்க அதிசய மரம். அதிசய மரம் என்ன மரம்? சொல்றேன். நானும் சொல்றேன். எப்ப? அடுத்த வருஷமா? எப்ப? நீ என்ன அடுத்த வருஷம் சொல்ல போறியா? நீ சொன்னானே நீ சொல்லுவேன். நான் கேட்டுக்க பதில் சொல்லணுமா இல்லையா? தந்தை பெயர் நம்பி, தாய் பெயரும் நங்கை. பெண்கள் உண்டான பருவங்கள் 7. என்னென்ன பருவம்? பேதை பெருமை, அடைந்தவுடைய பருவம், பேரிளம் பெண், அடைந்தவுடைய பருவம், மங்கை பருவம். மங்கை பருவத்துக்கு வயது 13 வயசு. அப்ப பருவம் இந்த பெண்மகள். உன்னுடைய உருவத்துக்கு பருவத்துக்கு தகுந்த அருவலை. உனக்கு மாப்பிள்ளை முருகனை பார்த்து வந்திருக்கமா? மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். பேர் என்ன? முருகன். ஆறுபடை வீட்டுக்கு சொந்தக்காரன். ஏன் சீன் அடிக்க கூடாதுங்கிற? இல்ல எதுக்குன்னு இல்ல ஏன் என்ன விவரம்? எனக்கு முருகனோட தங்கச்சி யாருன்னு பதில் வேணும். இல்லைன்னா நான் வந்து உங்ககிட்ட சிவரஞ்சனிட்ட தோத்து போயிட்டேன். 2ல ஏதாவது ஒண்ணு சொல்லிருந்தேன். சொல்லிட்டீங்கன்னா 2 கேள்விக்கு நானே பதில் சொல்லி முடிச்சுக்கிறேன். அது இல்லாம நாடகம் முடிச்சு உள்ள முடியாது. அப்புறம் சீன் அடிச்சா முடியாது. இது பிரச்சனை. இருமா ஒண்ணே இவர் வந்து இப்ப சாதாரணமா பிரச்சனை இல்லாம சுமூகமா இப்ப பேசியிருந்தா என்னமா வள்ளி ஊர் என்ன பேர் என்ன வாப்பா உனக்கு நான் மாப்பிள்ள பார்த்து வந்திருக்கேன் இல்ல என் முறை கதை பாட்டு இல்ல நான் 2 அப்படிலாம் இல்ல. அப்படி பேசல. இப்ப நம்ம 2 பேர் என்ன பெரிய அப்படியே மண்டாட உடைச்சு விடுவேன். தேவையில்லா பிரச்சனை என்ன பண்ண கூடாது. முதல்ல புரியுதா? ஒரே தேவையில்லாம நீங்க சொல்றீங்க நான் மரியாதை கட்டு. ஆளே முகர கட்டிக்கிறேன் பாரு. பெரிய முகரை பாரு. முதல்ல முகரை பாரு. பாரு நீ முகத்தில் தெரியும். வேற எவன்டா உங்க போச்சு ஏவாட்டே நீங்க எவன் வந்தானே சேட்டே வந்து அப்புறம் நான் வேற மாதிரி பேசி விடுவேன். அதே முடி நான் வரேன்லாமா என்ன கதையா பேசுன? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன வந்தீங்க? கேள்வி நான் கேட்டிருக்கேன்ல. பொளச்சு புடுங்க. ஒண்ணு மேடையில என்ன சொன்னீங்க? சிவரஞ்சனினா உனக்கு மண்டக்கன அதிகம், உனக்கு திம்பு அதிகம். உங்ககிட்ட வந்து எல்லாரும் மேடை பேசோட இது உனக்கு எல்லாம் ஒரு பொழப்பு. அப்படித்தான் பேசுவீங்க. அப்படித்தான் பேசுவீங்க. பொழப்பு கிடைக்குமா? அப்ப வராதீங்க. வராதீங்க. எதுக்கு? காலையில போய் எழுதி போடு. எதுக்கு? சிவரஞ்சனி எதுக்கு வராதீங்க? எதுக்குமா? நான் சிவரஞ்சனி நடிக்க மாட்டேன். அப்படி எழுதி போட்டு போய் எதுக்கு? எதுக்குன்னா தெரியல. அப்ப போட்டி போடக்கூடாது. அப்ப போட்டி போட்டு நான் பெரிய ஆளு அப்படின்னு சவுடால் பேசக்கூடாது. இருண்டேனா இரு. ஏங்க இந்த அம்மா கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லல அப்படின்னு என்ன சொல்றீங்க? நான் கேள்வி கேட்டு இந்த அம்மா சொல்லுச்சா? என்னங்க உட்கார்ந்துருக்கிய? என்ன நீ சொல்லணும்? நீங்களே நிக்கவா போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லிருக்கேன் இல்லையா? அது இருங்க இருங்க. முதல்ல ஏன் கேள்விக்கு தானே இருங்க அங்க என் தங்கச்சி என்ன சொல்லுது? என்ன சொல்றாங்க? என்னமா சொல்றீங்க? எப்படி? அவர் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சொல்லுவாரு. நல்லா கேளு. அப்படி கேளு. எதுக்கு சொல்றீங்க? நான் கேட்ட கேள்வி நீ எந்திரிச்சு உட்காருப்பா. எந்திரிப்பா தம்பி. இம்புட்டு பெரிய கூட்டத்துல கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம பேசுறீங்க. உனக்கு மனசாச்சு முதல்ல? அக்கா என்ன கேட்ட கேள்வி? நான் தானே முதல்ல கேட்டேன். நான் 2வது கேட்டல. நான் தானே முதல்ல கேட்டேன். 2வது கேட்டல. அதுக்கப்புறம் தான் அவர் கேட்டாரு. இருக்கட்டுமே. அப்ப யார் சொல்லணும்? அப்ப உனக்கு தெரியாதுன்னு சொல்லு. நான் சொல்லிட்டு போறேன். நான் 2வது சொல்றேன். சாமி சத்தியமா நான் 2 யாருக்கு தெரியாதுன்னு சொல்லணும்? சாமி சத்தியமா சொல்றேன். ஏங்க 2க்கு பதில் சொல்றேன். ஏங்க வந்தாரு சாமி சத்தியம் சாமி ஒண்ணும் இல்ல. ஒரே வார்த்தை எனக்கு தெரியல. நான் உன்கிட்ட தோத்து போயிட்டேன். நீ என்ன எதுல நீங்க சேர்த்து எதுல நீங்க எனக்கு
நான் ஒரு என்ன உண்மையை சொல்றேன். போட்டி என்ன? நான் ஒரு உண்மையை சொல்றேன். என்ன உண்மையை சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன். தொழில் மேலாளர் 9 வருஷம் நம்ம 2 பேரும் நடிச்சுக்கிட்டோமா? இல்ல. இது எந்த ஊர்ல நடந்த பிரச்சனை தெரியுமா? சிவகங்கை பக்கத்துல. திரும்பி மறுபடியும் பிரச்சனைக்காக போட்டியலைங்களா? பாருடா. காளையார் கோவில் முடிக்கரைங்கிற ஒரு ஊரு. ஞாபகம் இருக்காதா? எனக்கு ஞாபகம் இருக்கு. 9 வருஷம் ஆச்சு. இது நாங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சு. புரியுதா? 3:40 நாடகம் முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் நாடகம் நடக்கல. ஏற்கனவே இந்த ஊர்லயே ஒரு தடவை அப்படிதான் முடிஞ்சு நாடகம். புரியுதா? திருப்பி வேண்டாம் நான் நினைக்கிறேன். எங்க அண்ணன் முத்தப்பா அண்ணனோட எல்லாத்தையும் வச்சுக்கிற மாதிரி நீதான் உட்காந்து முத்தப்பா அண்ணன் கை தட்டு. என்கிட்ட வச்சுக்கிட்டே எனக்கு எதிர்ப்பா உட்காந்து கை தட்டு தொலைச்சு விடுவேன். இது ஒரு பொழப்பு. ஒரு அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணாம வர்ற ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தேவையில்லாத வேலையை வச்சுக்கிறாத சிவரஞ்சனி. யாரு? நான் இன்னைக்கு உன்னை எச்சரிக்கிறேன். சரிதானா? எதுக்கு எச்சரிக்கிறீங்க? என்னோட நாடகம் முடியணும்னா ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. மேடையில இப்ப நீங்க நானும் முறையா ஒரு பேச்சை பேசி முடிச்சிருந்தா பஞ்சாயத்து இல்ல. என்ன போட்டி? ஒரு யாரு கேட்கிற கேள்விக்கு ஒரு ஆள் பதில் சொல்லலைன்னா அவங்க தோத்து போய் அதான பேச. உண்மைதான். அத யாருன்னா நீங்க கேளுங்க. அதை சொல்லி தானே பேசணும். உண்மைதான். அப்ப நான் முதல்ல கேட்டேன். எனக்கு அப்புறம் தான் நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. அப்ப நீங்க பதில் சொல்ல பிறகுதான் சொல்ல முடியும். அதை விட்டுவிட்டு நீ சொல்லு அப்படின்னா நீங்க 2வது கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னாலே நான் தோத்து போனதா அர்த்தம். அது எப்படி? இருமா உங்க வீம்பா. ஒரு விஷயம். இந்த அம்மா வந்து முருகனுக்கு தங்கை யாரு, பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த அம்மா நான் பிரான்மலையிலே ஒரு அதிசயமான இயற்கைக்கு மாறாக இருக்கக்கூடிய ஒரு தாவரம், ஒரு மரம் இருக்கு. அதனுடைய தன்மை என்ன மரம்னு நான் கேட்டேன். அடிச்சு பூட்ட போட்டு. சரியா? கேட்ட பூட்டு. அப்ப உண்மையிலே நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில சொல்லிட்டேன்னா நாடகத்தை உடனே முடிச்சுட்டு போயிருவேன். நீ தொகுச்சா சம்பளம் வாங்கிட்டு போவ. நாங்க மண்டே ஆடிட்டு போடுமா? இல்ல நான் தான் கேட்கிறேன். நான் கேள்வி கேட்டுக்கு பதில் சொன்னா நான் பதில் சொல்லுவேன். நான் சொல்லலைன்னு சொல்லு. ஏன் நீ சொல்லு, நான் சொல்றேன். நான் எது சொல்லணும்? இருங்க, நான் ஏன் சொல்லணும்? இந்த அம்மாவை சொல்லுங்க. நான் சத்தியமா சொல்லல அப்படின்னா இந்த இடத்துல நின்று போயிருந்தேன். சரி, இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? பேசு. எதுக்கு சொல்லணும்? ஏன் அவசியம் இல்லையே. நீ எல்லாம் சட்டம் போட்டு என்ன நியாயம்? அப்புறம் நீங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்க பேச்சுக்கெல்லாம் சிவரஞ்சனி வந்து ஈடுபட்டு உங்களுக்கு நீங்க அதாவது இவர் 2வது கேள்வி கேட்பாரா, அதுக்கு நாங்க பதில் சொல்லணுமா? அப்ப உங்களுக்கு வந்து நாங்க ஆமா போடுறோம். அப்ப உனக்கு பதில் தெரியாது சொல்லு. நான் எதுக்கு சொல்றேன்? நான் சொல்லிட்டு போறியா? இப்ப நீங்க பதில் சொல்லி அடுத்த கண நான் பதில் சொல்ல அவசியம் இல்ல. அடுத்த கண நீ சொல்லி நான் சொல்லுங்கிற அவசியம் இல்ல. ஒரு மரம் என்னன்னு கேட்டீங்க. ஒரு விஷயம் இல்ல, நான் இன்னொரு விஷயம் அங்க வித்தியாசமா இருக்கு. அதை சேர்த்து நான் சொல்றேன். ஒரே ஒரு விஷயம். என்ன ஒரு அநியாயமான ஒரு பேச்சு. ஒரே ஒரு விஷயங்க இருக்கு. அதாவது முருகனுக்கு தங்கச்சி இருக்கு. சத்தியமா நான் சொல்றேன். சொல்லுங்க. ஏன் நீ நான் சொல்ல மாட்டேன். என் கேள்விக்கு நான் முதல்ல கேட்டிருக்கேன். என் கேள்விக்கு பதில் வேணும். அப்ப நான் சொல்லுறேன். இது என்னோட கௌரவ பிரச்சனை. இது என்னோட கௌரவ பிரச்சனை. ஒரு கேள்வியை நியாயமா நான் முதல்ல கேட்டேன். ஒரு ஆள் பதில் சொல்லாம 2வது கேள்வி கேட்டு நானே உலக பிடிவாதம் முடிச்சாரு. என்கிட்ட வந்து நின்னுக்கிட்டு நீ சொல்லணும், நான் அப்படி சொல்லுங்க. நீ வேற எவன்டா வச்சுக்கிறேன்னு கேட்டேன். அப்பவே சொல்லிட்டேன். நான் பொதுவா யாரை பத்தியும் தப்பா பேச மாட்டேன். அவன் இவன் என்ன எவனுக்கு நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். மேடையில பெரியவங்க, நமக்கு மூத்தவங்க, நமக்கு பணம் கொடுக்கறவங்க, நமக்கு மரியாதை கொடுக்கறவங்க, நம்மளை வாழ வைக்கிற தெய்வங்கள். ஊருக்காரவங்களுக்கு, கிராமத்துக்காரவங்களுக்கு தான் நான் கட்டுப்படணும். தேசம் மட்டும் வந்திருக்கிற உங்களுக்கு நான் கட்டுப்படணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மாப்பிள்ளை வேற சொல்லிட்டேன். சரி, மாப்பிள்ளை யாரு? முருகப்பெருமான் சொல்லிட்டேன். எனக்கு வேணாம். பிடிக்கல இல்ல. பிடிக்கல. சொல்லுங்க, வார்த்தை கேளு. கேட்க மோட்சம். கேட்க முடியல. வாழ்க்கை வீச்சமா இருக்கு. வீச்சமா போகுது. அது மனக்குது. யார் யார் கேட்டு புரிஞ்சு பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி. யார் பெரிய மனுஷன்? நான் தான் பெரிய மனுஷன். பார்த்தா அப்படி தெரியல. எப்படி தெரியல? மூத்தவர் சொல்ல முன்னாடி கிடைக்கும். முன்னாடி துவக்கு பின்னால இன்னைக்கு விடாங்க. நீங்க சொல்றத பார்த்தா இன்னைக்கு கேட்க முடியாது. ஏத்துக்க வேணாம். அலும்பு கண்ணு முன்னாடி வந்தா கிளிமெடுத்து யாரா வாசிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒத்த புள்ள வாசிக்க நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நமக்கு இந்த பழக்கமே இல்லை. ஒரு குணாதிசயமே இல்லை. நீங்க உலகமே தலையிட்டனால நாம சொல்ல மாட்டேன். அவர் சொன்னாதானே. இருங்க, ஒரு நிமிஷம். ஏதாவது தப்பு இல்லை. நான் நியாயமா கேட்கிறேன். என்ன பெத்த ராசா, ஒரு நிமிஷம் இருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு அகங்காரம் பிள்ளை ஆம்பளைக்கு இருக்குமா இருக்காது? அதெல்லாம் சொல்லக்கூடாது. பொம்பளை பிள்ளை அவங்களே சொல்றாங்கல்ல. இல்ல, நீ சொல்றவங்க ஆம்பளை தானே சொல்லுங்க. சரி, நீங்க சொல்லலாம் பரவாயில்ல. ஒரு இலவ மனசு உள்ள இந்த ஒரு பொம்பளை பிள்ளை தான் இத்தனை வருஷமா எல்லா பேசிட்டு இருக்கேன். இதுக்கிட்ட போய் ஐயா, நான் பதில முருகனை சந்திக்கும் போது நான் பதில் சொல்றேன்.
இதுக்கு முன்னால சொல்லுங்கிற அவசியம் இல்ல. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கலாம் பரவாயில்ல. இவ்வளவு அகங்காரம் இருக்கலாமா? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு அகங்காரம் இருக்கலாமா? இவ்வளவு மண்டக்கல் இருக்கலாமா? இது நியாயம் தானே? இதுக்கு பேர் அகங்காரமா ஆணவமா? நான் இறங்கி போக மாட்டேனே. கேட்டுக்கிட்டா பெரியவரே? எதுக்கு நான் இறங்கி போகணும்? ஏதோ தப்பு இருக்கானா அவர் கேட்டிருக்கானா நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுங்க. நான் கேட்கிறேன். உங்க பேச்சு நான் மரியாதை கொடுக்குறேன். நான் பதில் சொல்றேன். ஏன் மேல தப்பு இல்லாத போது ஒரு ஆளு வம்புக்கு தீம்புக்கு நீ சொல்லுனா அப்ப நான் பதிலே சொன்னால் நான் தோத்து போனது அர்த்தம்ல. அதை எப்படி நான் பதில் சொல்லுவேன்? ஒரே ஒரு விஷயம் உங்களுக்காக 2025 வந்து சிவரஞ்சனை குணத்தை மாத்திக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நான் நின்று ஒரு நாடகம் ஆனாலும் அந்த நாடகத்தில் அப்படிதான் பேசுவேன். புரியுதா? ஒண்ணு இல்ல, ஒண்ணு அப்படிலாம் பேசக்கூடாது. உங்களை எவ்வளவு மரியாதையா நான் பேசுறோம் இல்லையா? குறைவா பேசல. பிரச்சனை அவருக்கு எனக்கு தானே. உங்க ஆளுங்க ஒண்ணு இல்ல, ஒரு ஆம்பளை நான் இறங்கி நான் போய் சொல்றேன். நீங்க நல்ல ஆளா மாறிட்டீங்க. சபையோர்களுக்காக, தாளம்பாடி அன்பு மக்களுக்காக நான் சொல்றேன். ஒன்றும் தவறு இல்லை. ஆக அதாவது யாருக்கு முருகனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு அப்படின்னா அசோக சுந்தரின்னு பேரு. அந்த மரத்துக்கு பேரை சொல்லு. இதுக்கு மேல அவர்கிட்ட நம்ம பேச்சு வாங்குற அவசியம் இல்லை. முடிஞ்சா பேர் சொல்லிடணும். பேரை சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். வேலை முடிஞ்சு. நான் நீ அகங்காரமா பேசுறதுனால தான் நான் சொல்ல. பதில் சொல்லு. சொல்ல சொல்லி என்ன சொல்றீங்க? சொல்லாம எப்படி இருக்கு? அப்புறம் நான் வேற மாதிரி பண்ணிடுவேன். மைக் எடுத்துட்டு மண்டையத்தான் உடைப்பேன். நீங்க மண்டையை உடைப்பீங்க. என்ன உடவே கழுத்து இருக்காது. அறுத்து பிடிப்பீங்க. அந்த மரம் என்ன மரம்? அதுக்கு என்ன தன்மை? இயற்கைக்கு ஏன் மாறா இருக்கு? ஏன்னா அசோகம் என்று சொல்லக்கூடிய மரத்தில் இருந்து ஒரு பெண் குழந்தை உருவாச்சு. அடுத்து ஜோதியில இருந்து ஒரு பெண் குழந்தை உருவாச்சு. சக்திகளுடைய வேலையில இருந்து ஒரு புத்தம் ஒரு பிள்ளை மூணு வெயிலுகந்தம்மன் வேலுகந்தம்மன் மொத்தத்தில் வேலுகந்தம்மன் என்ற வெயிலுகந்தம்மன் அசோக சுந்தரி ஜோதி 3 பொம்பளை பிள்ளை சிவனுக்கு பார்வதி இருக்கு. இந்த அம்மா என்ன கேள்வி கேட்டா? ஒருத்தவங்க பேர் தான் கேட்டேன். ஒண்ணுதானே கேட்டுச்சு. நான் இல்லைன்னு சொல்றேன். அசோக சுந்தரி சொல்றேன். 3 பேரை கேட்கல. நீங்க சொன்னது தப்புன்னு நான் சொல்றேன். கதையே சொல்லவில்லை. ஒரு விஷயம் கேளுங்க. என் பேச்சு கோபமா இருக்கும், பிடிவாதமா இருக்கும். தவிர நியாயமான பேச்சை இல்லைன்னு நான் பொய் பேச மாட்டேன். ஒரு விஷயமா மக்களை வந்து நம்மளே வந்து குழப்பக்கூடாது. தப்பு. ஒரு விஷயம் நான் பெருமை சொல்லுங்க. உன்னை பற்றி மேடையில விட்டு கொடுத்துட மாட்டேன். என்ன ஆம்பளைங்கிறது முக்கியம், நாரத பாத்திரங்கிறது முக்கியம். நான் பொம்பளை. நீ ஆம்பளைனா அவ்வளவு அகங்காரமா ஒரு வார்த்தை வரும்போது பொம்பளைன்றது பெரிய விஷயம் தானே. எந்த ராஜ நடிகை வந்தாலும் படித்ததை வச்சு பேசுவேன். சிவரஞ்சனி வருதுன்னா ஒரு பொருட்டு பண்ணிட்டு தான் வருவேன். ஏன்னா உன்ட்டெல்லாம் தோத்துட்டு போனோம்னா நாண்டு விட்டு தொங்கிடலாம் வீட்டுல போய். அப்ப இவ்வளவு நேரம் நின்னதுக்கு காலையில சரியா குடிச்சிடும். நான் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துட்டாங்க. எப்போ வரும்? ஒரு வருஷம் கழிச்சா? மணி ஆகி போச்சு. அப்புறம் வேற ஏதாவது திருப்பிடுவேன். தாத்தா இந்த தாய்மார்கள் இப்ப வாயை திறக்க முடியல. அப்ப எனக்கா இல்ல வாயை திறக்க முடியலன்னு கேட்கிறேன். அந்த அம்மா கேட்டு நான் பதில் சொல்லிருக்கேன் இல்லையாமா? அப்படியா? 10 விளக்கம் சொல்லியிருக்கேன். இப்ப ஏற்கனவே சொன்னது கூட அப்ப எதுவும் இல்லையா? சரி இருக்கட்டும். ஏன்னா பிரான்மலை என்ற இடத்துல இப்ப நீங்க சொன்ன மாதிரி அசோக சுந்தரி என்று சொல்லக்கூடிய சிவனுடைய சக்தியினுடைய பிள்ளை, அது போக ஜோதி வேலுகந்தம்மை என்ற வெயிலுகந்தம்மன் 3 பொம்பளை பிள்ளைகள். ஆனா நீங்க என்கிட்ட கேட்டது பிரான்மலையிலே ஒரு வித்தியாசமா ஒரு மரம் இருக்கு. அது என்ன மரம் அப்படின்னா புளிய மரம். அதே மாதிரி பேர் இல்லாம ஒரு மரம் இருக்கு. அந்த புளிய மரத்துல என்ன அதிசயம் தெரியுமா? என்ன தன்மை? பூக்கும், காய்க்கும், பழமாகாது. அதான் உண்மை. அங்க காஞ்சி அதுவே கீழே விழுந்துரும். இதுதான் அங்க இருக்க அதிசயம். அதே மாதிரி அங்க மேல இருக்க கோயில்ல நந்தி இருக்காது. ஏன் நந்தி இருக்காதுன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணத்துக்கு மிருதங்க வாச்சது யாரு? அவர் தான் நந்தி பகவான். அவர் அங்க மிருதங்க வாச்சது. நந்தி இருக்காது. இதை நீங்க கேட்கல. நான் 2 விஷயம் சேர்த்து சொல்லிருக்கேன். மொத்தம் 4 அதிசயம் சொன்னா, ஒன்று பீரங்கி, இன்னொன்று நந்தி இருக்காது மேல இருக்கக்கூடிய சிவன் கோவிலே, ஒன்று பீரங்கி, இன்னொன்று புளியமரம், இன்னொன்று நந்தி. 4வது என்ன தெரியுமா? அந்த 3 சிவன் கோவில் இருக்கும். அதற்கு மேலே இஸ்லாமியர்களுடைய மசூதி. இஸ்லாமியர்களுக்கு உண்டான மசூதி. சிவன் கோவிலுக்கு மேல மசூதி எந்த ஊர்ல இருக்கு? நீங்க கேட்ட விஷயம் தானே? அது சரி. நான் கேட்டது நான் தாவரத்தை தானே. புடிச்சா முருகனை புடிச்சா சாமி போதுமா? அதுவும் நான் சொல்லியிருக்க மாட்டேனே. நீங்க ஒரு வார்த்தையை விட்டுட்டு அதனால நான் சொன்னேன். ஏன்னா சபையோர்கள் எனக்கு ரொம்ப முக்கியம். உடனே காக்கா இருட்டா சொல்லுங்க. ரொம்ப முக்கியம். அதனால அடுத்த தடவை யாரு ஐயா நம்ம மாதிரி சாலம்பளை கொடுத்து பேசுறது. போங்க. நீங்க போங்க. எனக்கு தெரியும். போவீங்க. எனக்கு தெரியும் போறது. போயிருங்க. அது இருப்பினும் மாப்பிள்ளையா பார்த்து
வந்திருக்கேன். பாப்பா. இன்று சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னால் அந்த சிக்கல் சிங்கார வேலை வர செய்தி உனக்கு முடிக்காவிட்டால் பாப்பா. என்பது நாரதம் இல்லை. அனுபவம் ரொம்ப முடிச்சுவாங்க. இந்த சத்தியம் அதுவரைக்கும் இருக்கிற பத்தியும் போயிட்டு வர அற பைத்தியம் முழு பைத்தியம் முக்கா பைத்தியம் பைத்தியம் அதை மயில கூட்டியா தொடங்க முருகா ஞான பண்டிதா பிரணி ஆண்டவா. ஆனா நீங்க எல்லாரும் இவ்வளவு நியாயமா பெண்கள்ல இருந்து அன்பு தங்கைகள்ல இருந்து இத்தனை பேரும் அவ்வளவு ஆதரவா நீங்க எனக்கு எல்லாருமே பேசுனீங்க. ஆனா இந்த ஒரு ஆளு மட்டும் இந்த நாரதருக்கு கைதட்டி அந்த ஆளு